புதிய ஒப்பந்தங்கள், புதிய பேச்சுவார்த்தைகள், புதிய நட்பு, இந்த 3 விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள் ஒரு விஷயத்துல எடுத்துக்கிறீங்கன்னா உங்களால செய்ய முடியுமா, முடியாதா? அந்த கான்ட்ராக்ட் கரெக்டானதா, தவறானதா அப்படின்றத பார்க்கறது சிறப்பு. தேவையில்லாம கையெழுத்த போட்டுட்டு அது பெரிய இஷ்யூஸ், அதுலேருந்து வெளியில வர முடியாம ஒரு ஒரு லாக் ஆகி போய் உட்காரக்கூடிய சூழலை அமைச்சு கொடுத்துரும். ஸோ எவ்வளவுதான் நீங்க படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவுதான் நீங்க பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்த கையெழுத்திட போறீங்கன்னா அது சார்ந்த நபர்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு போறது நன்மை. அதே போல தாய் வழி உறவுகளும் இருக்கட்டும், தாயாருடைய ஆரோக்கியமா இருக்கட்டும், தாய்கிட்ட இருக்கிற உறவு நிலை இப்ப சுமூகமாக இல்லை. ஸோ தாய்கிட்ட நீங்க எவ்வளோ அன்பா பேசினாலும் சரி, அவங்க எவ்வளோ அன்பா பேசினாலும் சரி, புரிஞ்சிக்கிற லாங்குவேஜ் அங்க இல்லை. ஸோ எவ்வளோதான் இருந்தாலும் அவங்க அம்மான்றனால அமைதியா போயிடுறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும்.